ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளோ பேர் கை தட்டினீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க கையை கொஞ்சம் பிடிச்சி நேரம் ஒருத்தவங்க ஒரு கையை ஒருத்தவங்க ஒரு கையத்தை மட்டும் பிடிச்சி அவங்க முகத்தை நேராக பார்த்து, அவங்க முகத்தை நேராக பார்க்கணும். என்னையே பார்க்குறீங்க? அவங்க முகத்தை நேராக பாருங்கள். தைரியமாக பாருங்கள், தைரியமாக பாருங்கள். எதா பண்ணாங்கன்னா நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் அப்படி பாருங்கள். நீங்கள் அவங்கள பார்த்து கேட்கணும், நீ தலைவனா? சொல்லுங்கள், நீ தலைவனா இல்லை தருதலையா? இன்னொரு தடவை தைரியமாக சொல்லுங்கள் பாப்போம். நீ தலைவனா? இன்னைக்கு சொல்லிட்டு போகல, உன்னை விடமாட்டேன். இதுதான் தலைப்பு. இது ரெண்டில் ஒன்றா தான் நீ இருப்ப. இது ரெண்டில் ஒன்றா தான் இருக்கணும். ஏன்னா கர்த்தர் ஒரு மனிதனை 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் அந்த வசனம் சொல்லுது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. திரும்பி வாசிக்க பாருங்க. கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேலே தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. நான் சவுலை பற்றி பேசுறதுக்கு வரல. ஏன்னா எனக்கு சின்ன வயசில் ஒரு பாட்டு அடிக்கடி பிடிக்கும். அந்த பாட்டை திருப்பி திருப்பி பாடுவேன். எனக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பாட்டு அப்போல்லாம் எப்போயாவது ஆகாச வாகினியில் வரும், எதுலேயோ ஒன்று வரும். அதில் வரும்போது அப்போ அந்த பாட்டை கேட்டு, அப்போ இப்படி பாடக்கூடாதுலான்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு சின்னதில். அது பாடும்போது இப்படி பாடுறா அப்படின்னாரு. அப்படின்னு சொன்னால் காற்று வாங்க போனேன். சொல்லுங்கள், ஒரு கழுதை வாங்கி வந்தேன். இல்லை, எனக்கு கற்றுக் கொடுத்தது. நீங்கள் இவ்வளோ டன் பண்ணு. நானும் தொடர்ந்து எனக்கு பெரிய வயசாகும் போதும் கூட நான் என்ன தான் பாடினேன்? காற்று வாங்க போனேன். என்ன தான் வாங்கிட்டு வந்தேன்? ஒரு கழுதை தான் என்ன பண்ணிட்டு வந்தேன்? வாங்கிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி. கழுதையை வாங்கி, கழுதையை கட்டி, கழுதையோடு போராடி இருக்கிற எத்தனை மக்கள் இங்கே கழுதையை போல எதையோ மேய்ஞ்சு வந்த எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் நல்லவங்க. இப்படி தப்பிச்சுக்கிட்டேன். எப்படியோ வாழ்க்கையை அப்படி போட்டோம். எழுதுனது கவிதை, ஆனால் வாங்கிட்டு வந்தது கழுதை. ஆனால் இவன் உண்மையிலேயே அவங்க அப்பா கழுதையை தேடி தான் என்ன பண்ணார்? காணாமல் போயிடுச்சுப்பா, போய் கழுதையை தேடிட்டு வான்னு சொன்னான். ஆனால் கழுதையை தேடி போனவனை கூட கர்த்தருடைய அபிஷேகம் சும்மா விடலை. அல்லேலூயா. சில விளக்கம் சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். இந்த சவுல் மேலே குப்பியில் ஊற்றுனதுனால தான் அவனுடைய அபிஷேகம் குறைவாக இருந்தது. தாவீதின் மேலே கொம்பு வச்சு ஊற்றுனதுனால அவன் மேலே அபிஷேகம் அதிகமாக இருந்தது. இப்படி நான் பேசுகிறத கேட்டிருக்கிறேன். நான் குப்பியா அல்லது கொம்பா அப்படின்னு இப்போ ஒரு பட்டிமன்றம் நடத்த நான் வரல. ஆனால் நீ பிறக்கிறதற்கு முன்பதாகவே தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் உயிர் எங்கிருந்து வந்ததோ அவர்தான் எனக்கு கடவுள். என் உயிரை கொடுத்தவர், என் மேல் உயிராய் இருக்கிறவர், எனக்காக உயிரையே கொடுத்தவர் என்னை ஒரு முக்கியமற்ற பொருளாய் படைக்கவில்லை, முக்கியத்துவம் உள்ளவனாய் படைத்திருக்கிறார். அவர் அபிஷேகம் என்னை அழைத்த அழைப்பு என் மேல் இருக்கிறபடியினால் நான் தலைவனாய் இருக்கிறேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. சுதந்திரத்தின் மேலே, தேவன் தந்த சுதந்திரத்தின் மேலே தலைவனாக தேவன் அபிஷேகம் பண்ணினார். உலகத்தில் இருக்கிற மனிதனுடைய கண்டுபிடிப்பு ஒரு தேவையின் அடிப்படையில். புழுக்கமாக இருக்குது ஒரு ஃபேனு, இருட்டாக இருக்குது ஒரு லைட்டு, உட்கார்றதுக்கு சீட்டு வலிக்குது அதனால் ஒரு சேரு, அப்புறம் என்னது, இப்படி நம்ம எதை எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு தேவையின் அடிப்படையில்
இந்த உலகம் ஒன்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் உனக்கு இது தேவைப்படும் என்பதை தேவன் முன்னறிந்து இந்த உலகத்தையே படைத்து உன்னை சுதந்திரவாளியாய் அனுப்பினார். ஆமென். அல்லேலூயா. உலகத்தின் தோற்றத்திலிருந்து இன்னே வரை வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருடைய தேவைகளும் இந்த பூமியிலிருந்து சந்திக்கப்பட, இந்த ஆகாயத்திலிருந்து சந்திக்கப்பட, தேவன் இதெல்லாம் இன்னும் இது உள்ள இன்னும் எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டுகள் ஒருவேளை நம்ம வாழ்ந்தாலும் வாழ்கிற மனிதர்கள் அத்தனை பேருக்கும் தேவையான எல்லா சொத்தும் சுதந்திரமும் இந்த பூமியில் இருக்கிறது. இதெல்லாம் மனிதனுக்கு தேவைப்படும் என்று தேவன் இதையெல்லாம் கொடுத்திருக்கிறார். பாருங்க, அந்த தேவன் எவ்வளவு ஒரு ஞானமுள்ள தேவன். அந்த ஞானமுள்ள தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன் பேரை அறிந்திருக்கிறார். உங்க அம்மா அப்பா பிறந்ததே உனக்காக தான். உங்க தாத்தா பாட்டி பிறந்ததே உனக்காக தான். இந்த பூமி இருக்கிறதே உனக்காக தான். இந்த வானம் இருக்கிறதே உனக்காக தான். இப்படி சொன்னால் எப்படி சந்தோஷமா இருப்பீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்குறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவன் உன்னை நினைத்திருக்கிற நினைவுகள் என்பது ஆச்சரியமானது. இன்னைக்கு நீங்கள் செய்கிற வேலை, இன்னைக்கு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை, இன்னைக்கு நீங்கள் நினைத்திருக்கிற நினைவுகள் அதெல்லாம் தேவனுடையது அல்ல. நீங்கள் உங்களை குறித்து நினைச்சிருக்கிறது, மற்றவங்க உங்களை குறித்து நினைச்சிருக்கிறது, உங்கள் அம்மா அப்பா உங்களுக்கு பற்றி சொன்னது, உங்கள் நண்பர்கள் உங்களை பற்றி சொன்னது, ஏன் உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து பேசுறது எதுவும் நிலைத்திருக்காது. தேவன் உங்களை பற்றி நினைத்திருக்கிற நினைவுகள் தான் ஒரு நாள் நிலைத்திருக்கும். நீ தலைவன் என்றால், நீ தலைவி என்றால், நீ தலைவனாகத்தான் இருப்பாய். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் மத்திய 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், 4வது அதிகாரம் மத்திய 4வது அதிகாரம் 19ஆம் வசனத்தில், என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றார். பிறந்ததிலிருந்து சேரும் சகதியுமான இடத்திலே வாழ்ந்த மனிதர்கள். இன்னொரு வார்த்தை சொல்ல போனால் மீனும் நாற்றமும் இணைந்த ஒரு இடத்திலே வாழ்ந்த மனிதர்கள். ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்குது சாப்பிட மட்டும். ஒரு கூட ஒரு அம்மா வருது, அம்மா கொஞ்சம் மீன் மிஞ்சிருச்சுமா, அதனால் உங்கள் வீட்டில் வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு வந்து அந்த மீன் ஐஸ் போட்டு தான் வச்சுருக்கிறேன், உங்கள் வீட்டில் வச்சுக்குங்க, நாளைக்கு வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு அன்றைக்கி நைட்டு உங்கள் பெட்ரூமில் ஒரு கூட மீனை வச்சுட்டா அன்றைக்கி நைட்டு எத்தனை பேர் தூங்குவீங்க? அதை தாண்டியும் தூங்குற சில ஆள் இருக்கு. நம்மளால் தூங்க முடியாது. ஆனால் வாழ்க்கையே அதோடு தான், வாழ்க்கையே அதோடு தான். ஆனால் அவங்கள கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மீனை எல்லாருக்கும் பிடிக்கும், ஆனால் மீன் பிடிக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. மீன் பிடிக்கிறவங்கள எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது. எனக்கு பிடிக்கும், ஏன்னா அவங்க தான் ரொம்ப நல்லவங்களாக இருக்கிறாங்க. நிறையாவும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்குன்னு செய்கிறதில் உண்மையிலேயே அவங்களுக்கு நல்ல மனசு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவங்கள்ட்ட உள்ள பழகிறதுக்கு பயம். கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க. சிலர் ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பாங்க. ஒரு தகராறுனா அன்றைக்கி தீர்ந்துச்சு கதை. ஆனால் ரொம்ப அன்பானவங்க. ஆனால் அவங்கள பிடிச்சி இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ செய்கிற தொழில் நல்ல தொழில், நல்ல வருமானம், எந்த முதலீடு கொஞ்சம்தான், ஆனால் அறுவடைன்னு வந்துச்சுன்னா ஒரே நாளில் கோடிக்கணக்கில் வாருவாங்க, லட்சக்கணக்கில் வாருவாங்க. கடல் சமுத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய திறந்த ஒரு வெளியை கொடுத்துருக்கு. சம்பாதிக்கிறதுக்கு நல்ல திறமை இருந்து, நல்ல உழைப்பு இருந்து, நல்ல ஆழங்களில் போனால் அவங்களுக்கு அந்த ஞானத்தோடு செஞ்சால் நல்லா வரலாம். இப்போ போய் கூட வீடுகள்லாம் போய் பாருங்கள், ஏதோ ரொம்ப குடிகாரம்தான் ரொம்ப மோசமாக வச்சுருக்கிறாங்க. ஆனால் மற்றவங்களும் நல்ல பெரிய பெரிய வீடுகள் கட்டி என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி காரைக்கால்லையே விலை உயர்ந்த பைக்கு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, நல்லா வாழ்கிறாங்க.
அப்படிப்பட்டவங்க நடுவில் அன்னைக்கு ஃபிஷ்ஷிங் கம்பெனி வச்சுருந்தவர் பேதுருன்னா அந்த துருன்னு நினச்சிடாதீங்க. பேதுரு ஒரு ஃபிஷ்ஷிங் கம்பெனியினுடைய முதலாளி. அவருக்கு 2 தொழிலாளி. அது யாரு தான்? யாக்கோபும் யோவானும். அதில் வேற அவனுக்கு அண்ணன் தம்பி எல்லாம் ஒரே குலத்தொழில், அந்திரேயா, எல்லாம் குலத்தொழில். இப்படி செய்கிற ஒரு ஃபிஷ்ஷிங் கம்பெனி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே நாளில் என் பின்னே வாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்தையும் விட்டு அவர் பின்னாடி போனது அன்னைக்கு பிடிக்க முடியலன்னு. எத்தனையோ தடவை ஒரு நாள் பிடிக்கலைன்னா இன்னொரு நாள் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சிடுவாங்க. ஒரு நாள் கிடைக்கலன்னா இன்னொரு நாள் கிடைக்கும். அதுதான் வாழ்க்கை. ஆனால் அதை எல்லாத்த விட இவரிடத்தில் என்ன விசேஷம் இருந்தது என்பது தான் ஆச்சரியம். அவர் தனக்குன்னு ஒரு வீடு கூட கட்டலை, தலை சாய்க்க கூட இடம் இல்லைன்னு சொன்னவர். ஆனால் இன்னைக்கு அவர் பெயரால் தான் இந்த வீடு யாருடைய வீடு? யாருடைய வீடு? யார் தான் இந்த வீட்டின் தலைவர் அப்படின்னு சொல்கிற வீடுகள் கோடிக்கணக்கில் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் படிக்காதவர். ஆனால் உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம், பெரிய பெரிய ஆள்லாம் படித்து உயர்ந்தது அவருடைய வார்த்தையால். உலகத்திலே அதிகமான பேர் இன்றைக்கி ஸ்கூலில் படிக்கிறவங்க, காலேஜில் படிக்கிறவங்க, மற்றபடி அந்த பயிற்சி இந்த பயிற்சி அப்படின்னு சொல்லி பாலிடெக்னிக்கில் படிக்கிறவங்க, இல்லை ஐஐடி என்ன எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துங்க. அத்தனை ஸ்டூடெண்ட்ஸை காட்டிலும், அவ்வளோ பேர் படிக்கிற அத்தனை பேரை பார்க்கலும் அவருடைய வார்த்தையை படித்து இதுதான் வாழ்க்கை என்று படிக்கிறவர்கள் எத்தனையோ கோடி கோடி பேர் ஒவ்வொரு நாளும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஒரு தொழிலை காண்பிச்சு இந்த தொழிலை செய்யுங்கன்னு என்ன பண்ணல அவர் சொல்லலை. ஆனால் உலகத்தில் மிகப்பெரிய தொழில் அதிபர்கள் கூட அவரை வணங்கி தான் அந்த தொழிலையே என்ன பண்ணுறாங்க? தொடங்குறாங்க. அவர் ஒரு அமைப்பை ஏற்படுத்தினார் பாருங்க. அவர் இருக்கும்போது அந்த அமைப்பு செயல்படலை. அவர் இறந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பிறகு உயிரோடு அவர் எழுந்தார். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு அமைப்பு அவரை வைத்து எலும்புனிச்சு பாருங்க. இன்னைக்கு அவர் தன்னுடைய நாட்டை விட்டு வெளியே போகலை. அவருடைய நாடு என்பது 200 மைலுக்குள்ளே தான். இந்த பக்கம் போனால் ஒரு 200 மைல், அந்த பக்கம் போனால் 200 மைல். அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் திண்டிவனம், இந்த பக்கத்தில் இல்லை போனால் திருச்சி, இந்த பக்கம் போனால் திருச்சி, இல்லை மொத்தமே இங்கேருந்து பாண்டி திண்டிவனம் அப்படி இப்படி சுற்றி ஒரு 200 மைல், அவ்வளோதான் அவங்க நாடே. சுற்றி வந்தால் அவ்வளோதான் நாடே. அதை மிஞ்சி அது மேலே ஒரு கால் எங்கேயுமே என்ன பண்ணலை அவர் வைக்கலை. உலகத்தில் யார் யாரெல்லாம் எதிர்க்கக்கூடாது அவ்வளோ பேரும் அவரை எதிர்த்தாங்க. அவர் சொந்த ஊரில் எதிர்த்தாங்க. அவர் வளர்ந்த ஊர் ஒன்றும் பெரிய ஊரில் அகழ்வாராய்ச்சி பெறுங்க காட்டுறாங்க எவ்வளோ அவர் இருந்த நாட்களில் இருந்த வீடுன்னு. 11 வீடு, நாசரேத்தில் இருந்த வீடு 11 வீடு, நடுவில் ஒரு கிணறு. அதுதான் அவர் வளர்ந்த ஊர், நாசரேத் ஊர். அந்த ஊரில் இருந்து 11 பேர், படிக்காத ஒரு மனுஷன். அப்போ படிக்காத ஒருத்தவர், ஆனால் அவர் ஒரு அமைப்பு. அவர் இந்த உலகத்தில் ஒரு மதத்தை உண்டாக்க வரல. ஆனால் மதவாதிகள் தான் அவர் அதிகமாக எதிர்த்தாங்க. அவர் ஒரு அரசாங்கத்தை எதிர்த்து வரல, ஆனால் அரசாங்கமும் அவரை எதிர்த்தது. இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு இருந்த மிகப்பெரியவர்கள் சொன்னால் எல்லாரும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லுகிற அந்த பரிசேயர், சதுசேயர் எல்லாருமே அவரை எதிர்த்தாங்க. தனி மனிதன். அப்போ அந்த தனி மனிதன் பேசின வார்த்தைகள், அவர் சொன்ன இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தைகள் எனக்கு நிறைவேறி இன்றைக்கி உலகத்தில் அவருடைய சபைகள் இல்லாத இடமே கிடையாது. அவருடைய அமைப்பு இல்லாத இடமே கிடையாது. அவருடைய ராஜ்யத்தில் எனக்கும் வேலை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய பிரதிநிதியாக அந்த ராஜ்யத்தில் இருக்கிறேன். அவர் கொடுக்குற சம்பளத்தாலே தான், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தால் தான் இன்னைக்கு நான் நிறைவாக இருக்கிறேன். நீங்கள் புரிய வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம் சொன்னேன். புரிஞ்சவங்க நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் நல்லா கவனிங்க. அவர் ஏன் நான் நம்பி போகணும்? உலகத்தில் ஏழை இல்லாத நாடே கிடையாது. அமெரிக்காவில் போனாலும் பிச்சை எடுக்கிற நிறையா பேரை பார்க்கலாம். டென்ட்டை போட்டு அந்த குளிரில் டென்ட்டு, சாதாரண டென்ட்டை போட்டு ஒரு போர்வையை போத்திக்கிட்டு அதை படுத்துருப்பான்.
ஹோம்லெஸ் அப்படின்னு போட்டிருப்பான் வெளியில். இங்கிலாந்தில் நிறைய பேரை நான் பார்த்துருக்கிறேன். ஏழைகள், பிச்சைக்காரர்கள் எல்லா இடத்துலையும் உண்டு. ஆனால் அவரிடத்தில் கேட்ட எவனும் ஏழையாக இருப்பதில்லை. ஏழைகளை ஐஸ்வர்ய சம்பனராக்கிற கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். ஏழைகளை ஐஸ்வர்ய சம்பனராய் மாற்றுகிற தேவன் அவர். யாருக்கு நெருக்கம் இல்லை, யாருக்கு பிரச்சனை இல்லை, யாருக்கு போராட்டம் இல்லை. ஆனால் நீ உன் போராட்டத்தை என்கிட்ட கொடு, உன் நெருக்கத்தை என் கொடு, உன் கஷ்டத்தை என்கிட்ட கொடுன்னு சொல்கிற ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை. ஒரே ஒரு மனுஷன் தான் சொன்னார், நீ என்ன பண்ண, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீ எல்லாரும் என்னிடத்துல வா, நான் உனக்கு என்ன பண்ணுறேன், இளைப்பாறுதல் தருகிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் தருகிறேன். அவரிடத்துல வந்து அவரிடத்துல நெருங்கி பழகுனா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும், உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும், உன்னால் எதிர்த்து வாழ முடியும், உன்னால் தலை நிமிர்ந்து வாழ முடியும். ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியத்தை அவர் எனக்கும் செய்கிறார் என்று சொல்லுகிறவர் சந்தோஷமாக சொல்லுங்களேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ரொம்ப அதிகமாக பெருகி இருக்கிறது எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது கல்யாண மண்டபம். எதுக்கு அப்படின்னா ஓசி சோறு சாப்பிட்றதுக்கு. நல்ல ஒரு சட்டை போட்டு கையில் ஒரு மோதிரம் போட்டுட்டு ஒவ்வொரு கல்யாண மண்டபமும் போய் சாப்பிட்ற சில ஆளுங்களும் என்ன பண்ணுறாங்க, இதே மாமூலாக வச்சுருக்கிற ஆளுங்களும் போய் சாப்பிட்டு தான் வராங்க. நம்ம ஆளுங்க இப்போ முடித்தோன்னே இன்றைக்கி ஒரு கல்யாணம் இருக்கும், உடனே போவாங்க. கவலைப்படாதீங்க, பக்கத்தில் 4 ஆஸ்பத்திரி என்ன பண்ணியிருக்கிறான், உங்களை நம்பி என்ன பண்ணியிருக்கிறான், தொடங்கியிருக்கிறான். நான் பார்க்குற இடங்களில் எங்கே அதிக கூட்டம் இருக்குன்னா கல்யாண மண்டபத்தில் இருக்குது, ஹோட்டல் இருக்குது, அப்புறம் எங்கே தான் இருக்குது, ஆஸ்பத்திரியில் தான் இருக்குது. இது ஒரு வியாதி பெருத்த உலகமாக மாறிடுச்சு. ஆனால் வியாதி உள்ளவனுக்கு யார் சரியான வைத்தியர்? இவரை கேட்டால் அவர்கிட்ட போன்றாரு, அவரை கேட்டால் அவர்கிட்ட போன்றார், இவர் தான் அந்த ஸ்பெஷலிஸ்ட்ன்றாரு, அவர் இந்த ஸ்பெஷலிஸ்ட்ன்றாரு. எல்லா வியாதிக்கும், எல்லா வேதனைக்கும், எல்லா கஷ்டத்துக்கும் ஒரே ஒரு மருத்துவர் இருக்கிறார்னா அது என் ஆண்டவர் ஆகிய இயேசு. போன வாரம் ஒரு அசால்ட்டாக ஒரு அம்மா சொன்னாங்க, ஒரு அசால்ட்டாக வந்து சொன்னாங்க, என்ன எனக்கு கேன்சர்லாம் இருந்துச்சுண்ணே, நான் வந்தப்போ நீங்கள் ஜெபம் பண்ணிங்கண்ணே, ஜெபம் பண்ணி அது டிஆர் பட்டணத்துலேருந்து ஒரு அம்மா வந்திருக்கீங்களான்னு தெரியல. அந்த அம்மா சொன்னது ரொம்ப எல்லாம் எனக்கு குணமாயிடுச்சுண்ணே. என் பொண்ணு ஒரு மாதிரி ரொம்ப மூளை பாதிக்கப்பட்டிருந்தா, அப்போ படிக்கலை, இப்போ வந்து பாதிக்கப்பட்ட நிலைமையில் வந்து இப்போ நல்லா படிக்கிறா, நல்லா இருக்கிறா, இன்னும் கொஞ்சம் மந்தமாக இருக்கிறா, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்னடா அது சாதாரணமாக நடக்குது, கேன்சர் குணமாகிறது. டாக்டருங்க பிழைக்க மாட்டேன்னு சொல்லி இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுங்க எத்தனை பேர் இல்லை? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு டாக்டருங்க பிழைக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு என் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கே வருது, இவர் உயிரோடு இருக்கிறாரா? இந்த மாதிரி இருக்கிற உயிர் இருக்கவே ஒரு இடத்துல இல்லை, 2 இடத்துல என் பிளட் டெஸ்ட் பண்ணிவிட்டு எனக்கு இருந்த மஞ்சக்காமால் மாதிரி அந்த வந்த சமயத்தில் அந்த லிவர் அஃபெக்ட் ஆகி அதில் தான் நான் ரொம்ப போராடினேன். அதில் தான் ரொம்ப வலி வேதனை அப்போ இருந்துச்சு. அந்த பிளட்டு இன்னும் சொல்ல போனால் அப்படி ரத்தமும் சீலுமாக போச்சு பாத்ரூம் போனால். அப்படிப்பட்ட நிலைமையில் இவர் எப்படி இருக்கிறாரு? இவருக்கு உயிரோடு இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவு பர்சன்டேஜ், அது எந்த பர்சன்டேஜ் காட்டி அவன் மானிட்டர் பண்ணுற எல்லா கருவிக்கும் மேலே, அவன் வைக்கிற ஃபேஸ் மேக்கருக்கு மேலே, அவன் வைக்கிற கருவிக்கு மேலே, அவன் கண்காணிக்கிற கருவிக்கு மேலே, அவன் வைக்கிற ஃபீஸுக்கு மேலே எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு முடியாதுன்னு சொல்கிற ஆள் இன்னைக்கு முடியாமல் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். ஒருத்தருக்கு ரொம்ப உண்மையாக சொன்னாரா இல்லை பொய்யா சொன்னான்னு சொல்ல. உங்களுக்கு என்ன வயசுன்னு கேட்டார். நான் வயசை சொன்னேன், உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். ஆனால் அவர் உங்கள் வயசை சொன்னேன், இல்லை உங்களை பார்த்தா 50 வயசு மாதிரி தான் இருக்குன்னு. அவர் கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தேவன் நம்மை படைத்தது, நம்மை நடத்துவது எல்லாமே அதிசயம். அவர் செய்கிறது எல்லாமே அதிசயம். ஒரு உழைப்பாளிகளுக்கும் அவர்தான் தச்சன். ஆனால் அவர் கொடுத்தது வாசல். அவர் செஞ்சு கொடுத்தது என்னது? வாசல். அவர் சொல்றாரு, எந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி உண்டுன்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வீடு என்ன இருக்கு? பிரச்சனை இருக்குன்றான். ஆனால் இவர் சொல்றாரு, நானே வாசல், ஒருவன் எனக்குள் உள்ளே பிரவேசித்தால் அவன் உள்ளும்
அந்த வசனம் நல்லா கவனிச்சு பாருங்க. உள்ளும் புறம்பும் சென்று, உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சொல்லுங்க. அப்படின்னா இந்த வாசல்ல உள்ள பிரவேசிக்கிறீங்க, இங்க உள்ளும் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. வெளியே போகும்போது உங்களை தேவன், என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையில நிறைவாக்கும். உலகம் என்ன சொல்லுதுன்னா இவங்க வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கை இழந்துட்டாங்கன்னா வாழ்க்கை துணையை இழந்துட்டாங்க. வாழ்க்கை துணையை இழந்துட்டாங்க. சிலரை இந்த உலகம் சொல்லுது அனாதைகள்னு சொல்லுது, சிலரை திக்கற்றவர்னு சொல்லுது, சிலருக்கு அவங்களுடைய உடல் குறைபாடை குறித்து சொல்லுது, சிலருக்கு படிப்பில் தோல்வியை குறித்து சொல்லுது, சிலருக்கு வாழ்க்கை தோல்வியை குறித்து சொல்லுது. எல்லா தோல்வியும் இருந்தாலும், உலகத்தின் பிரகாரம் கைவிடப்பட்டவர்களாக இருந்தாலும், அல்லது 12 வருட பெரும்பாடு உள்ளவர்களாக இருந்தாலும், 38 வருஷம் படுத்த படுக்கையாக இருந்தாலும், கொஞ்சம் கூட எழுந்திருக்க முடியாத அளவுக்கு கூனியாய் இருந்தாலும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். நம் அத்தனை பேருக்கும் பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்து நம்மோடு இருந்து என்னை பலப்படுத்துகிறவராலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறார். இன்னொரு பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இந்த உலகம் முழுவதுக்கும் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை கொண்டு போக விரும்புகிறார். எப்படி கொண்டு போக விரும்புகிறார் என்றால், சபையின் மூலமாகத்தான் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய மகிமை என்ன பண்ணுது? வெளிப்படுகிறது. சபையின் மூலமாகத்தான் தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. சிலர் சபையை குறித்து ரொம்ப சாதாரணமாக இல்லை, கேவலமாக பேசிடுவாங்க. இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் என்கிட்ட என் மனைவியை குறித்து ரொம்ப தப்பாக பேசுகிறார், அவர் விடுவேன்னு நினைக்கிறீங்க? தப்பாக என்கிட்ட என் மனைவியை குறித்து என்ன பண்ணுறாரு? இல்லை யாரோ ஒரு சகோதரி என்கிட்ட ரொம்ப தப்பாக என் மனைவியை குறித்து பேசுகிறாங்க, நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? பின்னிடுவேன். நான் பின்னாமல் போனால் என்னை பின்னிடுவாங்க. உண்மை தானே? ஒரு மனைவி என்ன பண்ணோன்னா, எங்கள் வீட்டுக்காரை பற்றி தப்பாக பேசாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது நம்முடைய உரிமை. என் மனைவியை பிடிச்சி எதுவும் தப்பாக என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, மனுஷனாக இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறது நம்முடைய உரிமை. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி எது? இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டி எது? அவருடைய சபை. 4 பேர் வீட்டில் உட்காந்துருக்கிறான், எனக்கு சபையை பிடிக்கல அப்படின்னா, நீ சபையை பிடிக்கலன்னா நீ பரலோகமே என்ன பண்ண முடியாது. இந்த மனவாட்டி எடுத்துக்க தானே ஆண்டவர் வராரு. நீ எங்கேயோ உட்காந்துருந்த சபையை குறித்து குறை சொல்கிறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? சபையில் யாரோ ஒருத்தவங்க குறையா இருந்தால் அவங்ககிட்ட நேராக பேசு. சபையில் குறை இருந்தால் யாராக இருந்தாலும் அவங்ககிட்ட நேராக பேசு. சபையே சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு நீ யார்? அந்த சபைக்கு அவர் தலைவராக இருக்கிறபடியினால ஒரு குறை இல்லாமல் அவர் கரை திரையற்ற மனவாட்டையாய் கொண்டு போய் சேர்க்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அவர்தான் இந்த உலகத்துக்கு வரப்போகிற மகிமையின் ராஜா, மகிமையினுடைய ராஜா. அவர் என்ன நினைக்கிறாரு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பொழுதுமே அவருடைய ராஜ்யம், இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த அந்த ராஜ்யத்தை குறித்து அவர் ஜெபிக்கும் போது அவர் சொல்றது, உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும். சொல்லுங்க, உம்முடைய நாமம் மகிமைப்படணும், உம்முடைய ராஜ்யம் வரணும், அப்போ உம்முடைய சித்தம் செய்யப்படும். இதுதான் உலகம். தேவன் உருவாக்க வேண்டிய உலகம், உருவாக்கணும்னு நினைக்கிற ஒரு உலகம் இதுதான். எப்படி? அவருடைய நாமம் மகிமைப்படணும். அவருடைய நாமம், இப்போ உதாரணமாக இந்த ஒரு ஃபேன் ஓடுது, இந்த ஃபேனை குறித்து ஒரு கம்பெனி ஏதோ உருவாக்கி இருக்கிறான். இல்லை உங்களுக்கு என்ன ஃபேன் கம்பெனி சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதாவது 4 ஃபேன் கம்பெனி. உஷா யாருக்கு பிடிக்குதோ அவங்கெல்லாம் உஷான்ட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள். ஓரியன்ட், அப்புறம் பிலிப்பு, அப்புறம் ஜான்சன் இருக்கா, கிராம்ப்டன். இதெல்லாம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொன்னால், எத்தனையோ ஃபேனை உபயோகப்படுத்தினவங்க, அதெல்லாம் ஒரு ஃபேனே கிடையாது. இது சொன்ன மாதிரி கேரண்டி 7 வருஷம் கொடுக்குறான், ஒழுங்காக போட்டால் பேரிங்கெல்லாம் நல்லா இருக்குது, நல்லா என்ன பண்ணுது,
ஓடுது. எத்தனையோ வருஷமாக நான் என்ன பண்ணுறேன், பயன்படுத்துகிறேன். ஏன் அதை ரெப்யூட்டேஷன் வாங்க இதை கொடுத்துட்டு ஒருவேளை இடையில 2 வருஷத்தில் அது கருகு முறுக்குன்னு பண்ணிச்சுன்னா அதை திருப்பி கொடுத்தா அது உடனே அவன் செஞ்சு ஃப்ரீயாகவே ஏன் செஞ்சு கொடுக்குறான்னா அவனுடைய நாமத்துக்கு பிரச்சனை வரக்கூடாது. அந்த கம்பெனியினுடைய பேர் என்ன பண்ணக்கூடாது, கெட்டு போய்விட கூடாது. இந்த உலகமே கெட்டு போனாலும் இந்த உலகத்தை மீட்டு எடுக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு ஆயிடுச்சு? அந்த பொறுப்புக்கு அவர் கொடுத்த விலை என்ன தெரியுமா? தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இந்த உலகத்தில் அவர் தந்தருளினார். என்ன பண்ணாரு? நான் எதை விட்டுட்டேன்னா, அவரை தந்தள்ளி இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். நல்ல வேளை நீங்க இருக்கிறதுனால என் பொழப்பு ஓடுது. இந்த உலகத்தின் மேல அன்பு கூர்ந்தார். அப்ப பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரல. நீ விழுந்தாலும் நீ எழுந்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். நீ இருள உட்கார்ந்தாலும் உன்னை சுற்றி வெளிச்சமா இருப்பது தேவனுடைய இஷ்டம். உன்னை ஆண்டவர் காயப்படுத்தி பார்க்க விரும்பல, நீ கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்க விரும்பல, நீ வியாதிப்பட்டு இருக்கிறத பார்க்க விரும்பல, நீ கெட்டவனா வாழ்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. எப்படி ஆகிலும், ஏன்னா அவருடைய சாயல், நீ அவருடைய ரூபம், அவருடைய பிராண்டு. இந்த உலகத்தில் ஒரு பிராண்டு இருக்குமானா அந்த பிராண்டு கர்த்தருடைய பிராண்டா இருக்குமானா, ஷர்ட்டு கூட ஒரு பிராண்ட் ஷர்ட். எனக்கு தெரிஞ்ச 5 வருஷமாக அந்த ஷர்ட் போட்டிருக்கிறேன்னு நினைக்கிறேன். நல்ல பிராண்ட். 2000 ரூபாய் 2500 தெரியல. என் மனைவிட்ட தான் கேட்கணும், ஏன்னா அவங்க தான் வாங்கி கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இது பிராண்ட் நல்லா இருக்கு. அதுவே 300 ரூபாய்க்கெல்லாம் சட்டை வாங்கி போடுவேன். போட்ட அன்னைக்கு நல்லாயிருக்கும், அடுத்த நாள் அடுத்த தடவை போகும்போது அது என்ன பண்ணும், சாயம் வெளுத்துருது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6000 ஆண்டுகள் மனிதனுடைய சரித்திரம், உலகத்தின் சரித்திரத்தை சொல்லலை, சரித்திரம். இப்போ தமிழக முதலமைச்சர் நிறைய ஆராய்ச்சியாளரை வச்சு தமிழ் கல்ச்சர் எப்போனா 5500 ஆண்டுகள், அதான் ஆரம்பத்திலேருந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படிலாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஆதாம் தோற்றத்திலிருந்து இன்னே வரைக்கும் இன்றைக்கு உங்களை வடிவமைத்த சிற்பி அவர். உங்களுடைய மூளையில் சர்க்கியூட் போட்டு உங்கள் மூளையை இயக்க வச்ச கம்ப்யூட்டர் என்ஜினியர் அவர். உங்கள் அழகான தோற்றத்தை வரைந்த அழகான ஓவியன் அவர். உங்களை பாலூட்டி சீராட்டி உங்களை இவ்வளவு தூரம் கொண்டு வர்றதுக்கு உங்கள் தாயின் தகப்பனையும் கொடுத்தது அவர். ஏன்? ஒரு பெரிய நோக்கத்தை தேவன் உங்கள் மேலே வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ இந்த பூமியில் வரும்போது உன்னை குறித்த ஒரு திட்டம் உருவாக்கித்தான் கொடுத்துத்தான் அனுப்பினார். நீங்க எந்த ஊர்ல பிறந்திருக்கலாம், நீ படிக்காதவனா இருக்கலாம், ஃபெயிலா இருக்கலாம், நீ கஜினி முகமதுக்கு தம்பியா கூட இருக்கலாம், தங்கச்சியா கூட இருக்கலாம், என்ன வேணாலும் நீ இருக்கலாம். ஆனா உன்னை அவருடைய திட்டத்துக்காகத்தான் தேவன் வச்சிருக்கிறாரு. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் உன்னை உயர்த்தி கர்த்தர் வைப்பார். நீ ஒரு தலைவன். சார் நீ யாரு? நீ ஒரு தலைவன். உன்னை உருவாக்குறது அவருடைய திட்டம். ஆமென். இந்த இப்போ நான் ஆரம்பிக்கும் போது நீ தலைவனா தருதலையான்னு கேட்டேன். நீ யாரு? தலைவன். சரி, அப்போ தருதலையை பற்றி பேசுவோம். தலைவன் தான் இங்கே இருக்கிறீங்களே. தருதலைனா என்னன்னா குட் ஃபார் நத்திங், ஒன்றுக்குமே உதவாதவன், ஒரு பயனும் இல்லாதவன். அடிக்கடி சொல்லி நான் ஒன்றுக்குமே உதவே இல்லை, என்னால் எல்லாருக்கும் கஷ்டம், எனக்கு எதுவுமே இல்லை, நான் இருக்கிறதே வேஸ்ட்டு. ஆனால் ஒன்றையும் வச்சிருக்கிறார் கர்த்தர். ஏன்னா அவருக்கு நீ தேவை, அவருக்கு நீ தேவை. அது ஒரு பெரிய காரியம். கர்த்தர் திட்டமிட்டு வச்சிருக்க. அவருக்கு நீ தேவை. உன்னை பற்றி உனக்கு தெரியாது,
உன்னை பற்றி உன் புருஷனுக்கு தெரியாது, உன் மனைவிக்கு தெரியாது, உன்னை பற்றி யாரும் தெரியாது. இன்னும் சொல்ல போனால் என்னை பற்றி எனக்கே தெரியாது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த வின்சென்ட்டா நான் என்னை பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஒரு வின்சென்ட்டாக வருவேன் அப்படின்னு நம்பியிருப்பீங்களா? நானே நம்பலை. என்ன பார்த்தா 4 பேர் ஏந்திரிச்சு நிற்கிறாங்க, பாஸ்டர்ன்றாங்க, கை எடுத்து கும்பிட்றாங்க. பெரிய பெரிய பாஸ்டருங்க நடுவில் போனால் அப்படி ஒரு மதிப்பு கொடுக்குறாங்க. முதலிடம் தான் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய முக்கியமான இடங்களில் ஆயிரக்கணக்கான பாஸ்டர் இருந்தாலும் முதல் வரிசையில் என்னை கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் கிருபை என்ன பண்ணிருக்கிறாரு, கொடுத்துருக்காரு. இப்போ என்ன திரும்பி பார்த்தாலே எனக்கே பயமாக இருக்குது. என்ன திரும்பி பார்த்தா எனக்கே எப்படி இருக்கு, பயமாக இருக்குது. கீழே இருந்து விழுந்தா கொஞ்சம் தான் அடிபடும், மேலேருந்து விழுந்தா என்ன பண்ணும், ரொம்ப பயமாக இருக்கு. ஆனால் அதே சமயத்தில் கொஞ்சம் நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய பேர் உபயோகம் உள்ளவன், யூஸ்ஃபுல் ஒன். ஆனால் அவன் இருந்தது கொலாசே என்கிற ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் அந்த ஒரு நல்ல அந்த வீடு ஒரு ஜெப வீடு. அது இந்த மாதிரி பில்டிங்லாம் ஆரம்ப நாளில் இல்லை. ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு சபையின் சரித்திரத்தை வாசித்தா சபை எங்கே கூடி வந்திருக்குன்னா அங்கங்கே வீடுகளில் தான் என்ன பண்ணியிருக்கு, கூடி வந்திருக்கு. இப்போ கட்டடம்லாம் நம்ம கட்டி இன்றைக்கி இருக்கிறோம். இதெல்லாம் ரோமன் முறை. ஆரம்ப கால திருச்சபைகள் இப்படி என்ன பண்ணலை, கூடலை. இப்படி சொன்னால் நிறைய பாஸ்டர் என்ன அடிக்க வந்துடுவாங்க. இப்படி இல்லை. இதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணலை, ஒரு ஸ்பெஷல் கட்டடத்தை கொடுத்து இப்படிலாம் என்ன பண்ணணும், நடத்தல. அங்கே கூடி கூடி வந்து ஆராதிச்சாங்க, வீடுகள் தோறும் அப்பம் விட்டாங்க, சபை வளர்ந்தது. அப்போ ஒரு வீட்டில் கொலாசே என்கிற பட்டணத்தில் அப்போ பிலமோன் என்கிற ஒரு மனுஷன், ரொம்ப நல்ல மனுஷன், பவுலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, எல்லாரையும் தன் வீட்டில் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டவன், அடிமைகளை கூட விடுதலையோடு கூட சுதந்திரத்தை கொடுத்து அவர்களுக்கு சபையை நடத்திட்டு இருக்கிறான், அடிமைகளுக்கு கூட. ஆனால் அதுலேயும் ஒருத்தவன் தான், சபையில் எல்லாரும் கவனித்தாலும் நீ என்னை கவனிக்கலைன்னா கொஞ்சம் நல்லா கவனி, நீ தான் அந்த யூஸ்லெஸ். கவனிக்கலைன்னா நீ தான் யூஸ்லெஸ், நீ தான் அந்த உபயோகம் இல்லாதவன். அவனுக்கு பேர் தான் ஒன்னேசிமு. அவன் பேர் என்னது, ஒன்னேசிமு. அவ்வளோ வசதிகள் எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசதிகள் இன்னொருத்தர் கொடுத்துருந்தா அவங்க எவ்வளோ உயர்ந்திருப்பாங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானம் இன்னொருத்தர் கொடுத்துருந்தா அவங்க எப்படியோ படித்து நல்லா மேலே வந்திருப்பாங்க. உங்களுக்கு கொடுத்த நல்ல பேரண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருந்தா, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல போதகர் மாதிரி கொடுக்கப்பட்டால் இந்த சபை இன்றைக்கு நீங்கள் இன்னும் மகிமையாக உயர்ந்திருப்பீங்க. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்தது. ஒரு சகோதரிகளை பார்க்க போனேன். அந்த சகோதரிகள் ரொம்ப அழகாக சொன்னாங்க, ரொம்ப நேரம் பேசுனாங்க. அவங்கள்ட்ட நான் கேட்டுகிட்டே இருக்கணும் போல இருந்துச்சு. ஏன்னா அவங்க சொன்னாங்க, எனக்கு இப்படி ஆண்டவர் எனக்கு காட்சி கொடுத்தாரு, என்னை ரட்சித்தாரு, தூக்கத்தில் கூட அபிஷேகத்தை கொடுத்து என்னை ஆண்டவர் மாற்றினார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக, தூக்கத்தில் கூட அபிஷேகம், அபிஷேகம் வேணும், அபிஷேகம் வேணும்னு கேட்டும்போது தூங்கிட்டு இருக்கும்போது அபிஷேகம், அவங்கள அறியாமல் அபிஷேகம் அப்படி நான் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஆனால் அவங்க அடுத்த ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்களுக்காக நாங்கள் பல சபைகளுக்கு போகிறோம், ஆனால் எங்கள் பல சபைகளுக்கு போகும்போது எங்களை வளர்க்கக்கூடிய அளவில் சபைகள் இருந்தது, வளர்க்கக்கூடிய அளவில் என்ன இல்லை, சபைகள் இல்லை. ஆனால் பல காலங்கள் சபைக்கே போகலை. ஆனால் என்னைக்கு உங்கள் சபைக்கு வந்தோமோ அப்போ நாங்கள் தேடின அந்த அபிஷேகம், நாங்கள் தேடின அந்த ஆண்டோடைய உறவு, நாங்கள் தேடின அந்த ஆராதனை, நாங்கள் தேடின அந்த செய்தி இந்த சபையில் தான் எங்களுக்கு கிடச்சிச்சுன்னாங்க. இதுலேயும் சில பேர் அமைதியாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி ஒரு சபை எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். தர்மவான்களா போயிட்டு வாங்கடா அப்படின்னு நான் அனுப்பிடுவேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. எனக்கு ஒன்றே ஒன்று தான், நீ நல்லா வளரணும்னு நினச்சி போனா இன்னும் இதை விட நல்ல சபை இருந்தால் தாராளமாக என்ன பண்ண போன்னு தான் நான் சொல்கிறேன். நான் யார் உங்களை யார் இருக்குன்னு சொல்கிறேன். போய் எங்கேயா ஊழியம் செஞ்சு என்ன பண்ணுங்க, சபையை கட்டுங்க. சபை கட்டுறதுக்கு இடம் இல்லையா, இங்கே இடம் வாங்கி போட்டு இங்கேயே கட்டுங்க. இங்கே இடம் வாங்கி என்ன பண்ணுங்க, இந்த பக்கம் இடம் இருக்குது, அந்த பக்கம் இடம் இருக்குது, என்னை சுற்றியே கட்டுங்க. காலையில் நான் பேசும்போது அங்கே ஒரு ஒளிபெருக்கில் இயேசு நேசிக்கிறார், இல்லை இயேசு உன்னை கடித்து கொள்ளுகிறார், இயேசு உன்னை அடிக்கிறார், அப்படி நீ பேசு, எதா பண்ணு, பரவாயில்ல, நான் ஊழியம் செய்யு.
அப்படி ஒரு ஃப்ரீடம் இந்த சபையில் இருக்கு. அல்லேலூயா. இருக்கா இல்லையா? கொடுக்குறேனா இல்லையா? சபையே ஊழியக்காரங்க மாறினா சபையே, நல்லா கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, சபையில் இருக்கிற யாரும் அடியால் இல்லை, பொடியால் இல்லை. நீ தலைவன். நீ யாரு? தலைவன். உன்னை கொண்டு தான் கர்த்தர் தேசத்தை கலக்கணும்னு விரும்புகிறார். உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்க ஏன் உட்கார்ந்து இருக்கணும்? போய் கலக்குன்றேன். அல்லேலூயா. போய் கலக்கு. கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட கொஞ்சம் நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீட்டில் உட்கார்ந்து இருந்தவன் சும்மா இருந்து பிரயோஜனம் இல்லாமல் இருந்து, இந்த பிரயோஜனம் இல்லாமல் சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம். மூளை சும்மா இருக்காது. இவன்கிட்ட கடன் வாங்கலாமா, அவன்கிட்ட கடன் வாங்கலாமா, கடன் வாங்கினான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு வீட்டில் ரொம்ப முக்கியமானவன் இருந்தால் அவனை எல்லாரும் கொஞ்சம் கடன் கொடுத்தாங்க. அப்புறம் ஊரை விட்டே ஓடிட்டான். கடைசியில் ரோமில் போய் அங்கே போய் எவன்கிட்ட கடன் வாங்கினானோ, எவனை திருடினானோ, எவனை பண்ணானோ, சும்மா இந்த கை வாங்குறது, இந்த கை மாற்றுன்னு கை மாற்றுறது, கை மாற்றி உடனே கொடுக்கலன்னா கை மாற்றாது, கை மாற்றும். கடைசியில் ஓடிட்டான். எங்கே ஓடிட்டான்? ரோமுக்கே ஓடிட்டான். ரோமுக்கு ஓடி அங்கேயும் போய் சும்மா இல்லை, கடைசியில் அவனை ஜெயிலே தள்ளிட்டாங்க. ஆனாலும் அவன் விதியை மாற்ற ஒரு ஆண்டவர் பவுலை அங்கே வச்சிருந்தார். அல்லேலூயா. விதி விடலன்னுவாங்க. விதியை நம்பி யாரும் இங்கே அல்ல. உன் விதியை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் உன்னோடு கூட உன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கிறார். நீ தான் அவர் அறியல, அவருடைய திட்டங்களை நீ தான் அறியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு படைப்பை தேவன் இந்த உலகத்தில் படைக்கும் போது அதை செயல்படுத்துகிறவராக இருக்கிறார். அது காரணம், நீ வாழ்கிற பூமி அது சும்மா இல்லை, சுத்திக்கிட்டு தான் இருக்கு. அந்த பூமி தன்னுடைய அச்சில் என்ன பண்ணிட்டு இருக்கு? சுத்திட்டு இருக்கு. தன் ஓட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கு? ஓடிட்டு இருக்கு. உன்னை சுத்தி இருக்கிற உலகம் எல்லாம் ஓடிக்கொண்டு தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். ஒரு புழு பூச்சி கூட கடவுள் மேல குறை சொல்றது இல்லை. ஒரு நாள் காக்கா உட்காந்து கூட்டம் போட்டு, கர்த்தர் எதுக்காக என்ன காக்காவா படைச்சாரு, என்ன நல்லா மயிலா படைச்சிருக்கலாம் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் என்ன பண்ணல. உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு மரமோ செடியோ அல்லது மானோ அல்லது மயிலோ அல்லது உலகத்தில் எந்த மிருகங்களோ எந்த பறவைகளோ கடவுள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. நீ தான் படைச்சவரை குறித்து குறை சொல்லிட்டு இருக்கிற. எவ்வளோ ஃப்ரீடம் பாருங்க. கடவுளே இல்லைன்னு கடவுள் படைத்த பூமியில் உட்காந்துக்கிட்டு மனுஷன் சொல்லிட்டு இருக்கான். கடவுள் படைத்த பூமியில் வந்துட்டு கடவுள் கொடுத்தது ஆசீர்வாதங்களை வாங்கிக்கிட்டு அதையே சாப்பிட்டுட்டு அவர் கொடுக்குறத கேட்டுட்டு கடவுளே இல்லைன்னு சொல்றதுக்கும் அவனுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்கிறார். ஆனால் ஒரு நன்றி கெட்டவர்களாக நாமே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரை நீரே என்ன படைச்சிரு அப்படி நம்ம கேள்வி கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். எப்படி நீ வாழ்ந்தாலும், படுத்த படுக்கையாக இருந்தாலும், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று உன் வாழ்க்கையில் அக்கறை உள்ளவர் இன்னைக்கு நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிறவர் ஆகியிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்னைக்கு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த பூமியை திருத்துறதுனால நல்லா திருத்தப்பட்ட நல்ல ஒரு பூமியில் வாழ்ந்துடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சூழ்நிலை சரியில்லை, வெயில் அப்படி அடிக்குது, அல்லது அந்த மழை கனப்பனன் வந்துட்டு இருக்குது, பூமி வெப்பமாகிட்டு இருக்குது, பூமி மாசு இருக்குது, ரொம்ப மாசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் பூமியை மாசுபடுத்தினது யார்? பூமியை கெடுத்தது யார்? பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அல்லேலூயா. இன்னை வரைக்கும் மனிதனுக்கு தேவையான அத்தனையும் இந்த பூமி வச்சு கொடுக்கலையா? நம்ம இன்னைக்கு விலை உயர்ந்தது அப்படின்னு நம்ம அணியிறமே அந்த தங்கம், வெள்ளி அல்லது வைரம் எல்லாமே பூமி தனக்காக வச்சில்ல, அதை நமக்கு என்ன பண்ணுது? கொடுத்துக்கிட்டு தான் இருக்கு. பூமி தனக்காக வச்சில்ல. இன்னைக்கு உலகத்தினுடைய மிக பெரிய பிரச்சனை எல்லாம் தனக்கு என்று நினைக்கிற மனிதன். தனக்கு இருக்கிறது போதும், அது அடுத்தவனுக்கு மீதி ஒன்று இருந்தா அதை அடுத்தவனுக்கு கொடுப்பேன்னு நம்ம ஆரம்பிச்சிட்டா இந்த உலகத்தில் பிரச்சனை இல்லை. ஏன் ஆசீர்வதிக்கப்படும் ஒரு மனுஷன் அழைக்கிறார். எபிரேயர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 6வது அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கும் போது,
நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். அல்லேலூயா. நேற்று நான் வந்தோடனே ஒரு தம்பி என்னோட கூட ஃபோன் பண்ணார். ஆனால் நீங்கள் சொல்லிட்டுங்க சங்கீதம் 128 தொடர்ந்து வாசிங்க, தொடர்ந்து செபிங்கன்னு. பல வருஷமாக குழந்தை இல்லை, இப்போ எனக்கு கன்சீவ் ஆகிருக்கு அப்படின்னு எனக்கு ஒரே சந்தோஷம். எங்கள் வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கிற மாதிரி. தேவனுடைய வசனம். ஆண்டவர் என்ன சொல்றார்? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து. திரும்பி சொல்லுங்க. நீங்க ஒருத்தவங்க கையை பிடிச்சி சொல்லுங்க, நிச்சயமே நான் உன்னை ஆசீர்வதி. சொல்லுங்க, நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து. நீ முதல்ல நல்லா இரு, அப்புறம் என்ற நல்லா இரு. ஆனா சொல்றவர் யாரு? கர்த்தர். சொல்றவர் யாரு? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நமக்கு தெரிஞ்ச ஒரே வசனம் என்ன தெரியுமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போது. நான் எங்க உருப்பட போறேன்? ஏன்னா குட் ஃபார் நத்திங். தண்டசோறு தருதலன்றதுக்கு என்ன பேருன்னா நம்ம ஊர்ல தண்டசோறு. தேவன் சொன்னா சாப்பாடு போட்டா சாப்பிட்டுட்டு உட்காந்துக்கிறது, சாப்பிட்டு போட்டா சாப்பிட்டு உட்காந்துக்கிறது, சாப்பாடு போட்டா சாப்பிட்டு உட்காந்துக்கிறது. இல்ல இல்ல, தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற காரணமே நீ பலுகி பெருகணும். எல்லாமே உங்களுடைய அறிவு பெருகணும், உங்க ஞானம் பெருகணும், உங்க குணம் நல்ல குணமா பெருகணும், உங்களுடைய விசுவாசம் பெருகணும், உங்க ஜெபம் பெருகணும், உங்க குடும்பம் பெருகணும், உங்க வீடு பெருகணும், உங்களுடைய செல்வாக்கு பெருகணும், உங்களுடைய ஆளுகை பெருகணும், உங்களுடைய அன்பு பெருகணும். பெருக வேண்டியது எத்தனையோ இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு 40 கிலோவா வந்ததெல்லாம் இப்ப 120 கிலோவில் நிக்குது. நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். சொல்லுங்க. இந்த சபையில ஒரு பெருக்கம் இல்லைன்னா நீ தயவு செஞ்சு போயிடு. ஏன்னா நீ எல்லாத்திலும் வாழ்ந்து சுகமா இருக்குன்றது தேவனுடைய விருப்பம். அதை ஒரு போதகர் உனக்கு சரியா போதிக்கலன்னா நீ தயவு செஞ்சு என்ன பண்ணு, போ, வாக்குத்தத்தை பிடிச்சிட்டு போய் நல்லா வளரு. இப்படி தைரியமா சொல்லக்கூடிய ஒரே ஊழியக்காரராக நான் இருந்தா சந்தோஷம் எனக்கு. ஏன்னா கர்த்தருடைய வசனம், உனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம், நான் உன்னை ஆசீர்வதிச்சு உன்னை பெருகவே, சொல்லுங்க, பெருகவே பெருக பண்ணுவேன், பெருகவே பெருக பண்ணுவேன். நான் இந்த வாரம் ஒரு ஊருக்கு போனேன். காலையில் நானும் அக்காவும் போனேன். என்னை கண்டோன்னு ஒரு அம்மா தட்டு மாறி வருது. எனக்கு பக்குனாச்சு. இந்த அம்மாவை ஒரு நாள் கூட நான் என்ன பண்ணல, கம்ப்ளைண்ட் தான் கம்ப்ளைண்ட் அப்படி கொண்டோம். சண்டைன்னா சண்டை அப்படி போடும். பட் என்னை கண்டோன்னா அப்படி நானும் என்னால் முடிஞ்சது செஞ்சு பார்த்துட்டேன். நான் ஒன்றும் செய்யாமலாம் இல்லை, என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு பார்த்துட்டேன். ஆனால் அந்த கண்ணீர் எப்படி தான் வருகிறது என்று தெரியவில்லை. நான் அப்புறம் மேலே பார்த்தேன். நான் சொன்னேன், அம்மா உங்கள் வீட்டுக்கு போங்கம்மா, நான் அதை மற்ற வீட்டுக்கு என்ன பண்ணிடுறேன் வந்துடுறேன் அப்படின்னு. அங்கே ஒரு அம்மா அருவாளோடு நின்றுச்சு. நான் எனக்கு இல்லை, அந்த அம்மாவுக்காக நினைக்கிறேன். சும்மா வந்த அப்படின்னு அது திரும்பி என்னை பார்த்தோன்னு அருவாளை கீழே போட்டுட்டு விட்டுடுச்சு. அப்புறம் அந்த அம்மா போச்சு. அந்த அம்மா போன நாங்கள் உள்ளே போனோன்னே, அம்மா நானும் உன்னை இவ்வளோ வருஷமாக பார்க்கல, ஒரு நாளாவது நீ நல்லா இருந்திருக்கிறியான்னு கேட்டேன். அந்த அம்மா திரும்பி என்னை பார்த்து சொன்னுச்சு, நான் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன். இவ்வளோ சத்தமா இப்படியே சொன்னிச்சு. நான் நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவேன், நான் தான் நல்லா இல்லையே. நீ நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்ல சொல்ல நீ நல்லா இருக்க போறதே இல்லை. இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன்னு சொன்னா நாளைக்கு நீ நல்லா இருப்ப, நாளானைக்கும் நல்லா இருப்ப. உன் ஜீவ நாளெல்லாம் நீ நல்லவர் நல்லவர் நான் நல்லா இருக்கிறேன்.
பக்கத்தில் இருக்கும் கையை குடிச்சிருங்க. இன்னைக்கு நீ நல்லா இருக்கிறியான்னு கேளுங்க. கொஞ்சம் சந்தோஷமாயிரு, கொஞ்சம் சந்தோஷமாயிரு. அல்லேலூயா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறேன்னாரு. அந்த வசனம் நல்லா கவனிங்க. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்துக்கொண்டு, பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். இப்படிலாம் அந்த வசனத்தெல்லாம் வாசிக்கிறது நம்ம. பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். விடாத, பெற்றுக்கொள்ளு. இன்னைக்கு சந்தோஷத்தை வாக்குத்தத்தத்தை நினைச்சு சந்தோஷப்படுங்கன்ற. உன் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டப்படாத. வாக்குத்தத்தத்தை செய்தவர் மாறார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. விசுவாசத்துல தான் வாழ்க்கை, கண்ணால பார்த்து வாழ்க்கை இல்லை. நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு தடவை விக்கல், அந்த விக்கல் டாக்டர்கிட்ட ஒரு டாக்டர்கிட்ட போனால், உங்களுக்கு யாரோ ஃப்ரெண்டு இருக்கிறாரா அப்படின்னு. ஏன் என்ன, நீங்கள் அப்படி போகும்போது பல்லாருன்னு பின்னாடி ஒருத்தர் அடித்தா விக்கல் பட்டுன்னு நின்றுடும் அப்படின்னு சிரித்தார். என்ன அடிக்கிற தைரியம் யாருக்கு இருக்குது? யாரை விட்டு அடிக்க சொல்கிறது? என் மனைவியை பார்த்தேன், அவனும் ஒன்றும் சொல்லலை. சரி, யாரும் இல்லைன்னு நினச்சிட்டேன். அப்புறம் ஒரு டாக்டர் சொன்னார், நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, விக்கல் வரும்போது ஐஸ்கிரீம் அது சூப்பர் மருந்து. அப்படி சாப்பிட்டோன்னே வீசிங் வந்துடுச்சு ஆயிட்டேன் நான். அப்புறம் இங்கேருந்து மெட்ராஸ் வரைக்கும் போய் என்டாஸ்கோப்பின்னு பண்ணா. என்டாஸ்கோப்பினா என்னன்னு எனக்கு தெரியல. அது என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒயரை கொண்டு வந்து வாயில் வச்சு திணிக்கிறான். உள்ள வச்சு 2 பேர் பிடிச்சிக்கிட்டானுங்க. உள்ளே வச்சு திணிச்சிட்டு அவர் திரும்பி கண்டுபிடிச்சி அப்படி எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு, நீங்கள் சிகரெட் பிடிப்பீங்களா அப்படின்னு கேட்டார். நான் இல்லைன்னு சொன்னேன். தண்ணியாவது அடிப்பீங்களான்னு கேட்டார். இல்லைன்னு சொன்னேன். இல்லை சிகரெட் பிடிக்காமல் இப்படிலாம் உங்களுக்கு வராது, உள்ளே அப்படி கரியாக என்ன பண்ணிருக்கு, படிஞ்சிருக்குன்னு. அடப்பையா அப்படின்ட்டு நான் வெளியே என்ன பண்ணிட்டேன், வந்துட்டேன். அங்கே சொல்லலை, வெளியே வந்துட்டேன். என் தம்பியை பார்த்து, என்னடா இது ஆளாளுக்கு குடிக்கிறியா, என்னை பார்த்தா குடிகார மாதிரியா தெரியுது, நீங்கள் சொல்லுங்கம்மா. ஐயோ தாய் குலமே, நீங்களா என் பக்கத்தில் இருக்கு, என்னை பார்த்தா குடிகார மாதிரியா தெரியுது, என்ன சிகரெட் பிடிக்கிறவங்க மாதிரியா தெரியுது. எல்லாம் இப்படி அநியாயமாக டாக்டர்னா படிச்சுட்டு வந்து என்னென்னமோ வளர்றாங்களாப்பா அப்படி நேராக வந்து. அப்புறம் நீங்கள் மதன் பாபுக்கிட்ட போனோன்னே மதன் பாபு சொன்னார், பாஸ்டர் இது உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, இது உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பிசாசின் கிரியை. டாக்டர் பாஸ்டர் ஆயிட்டார். நல்லவேளை அவர் வரலன்னு நினைக்கிறேன். பாஸ்டர் டாக்டர்கிட்ட போய் நிற்கிறேன். நான் என் உண்மையே சொல்கிறேன். நான் இதுக்கு யாருக்கு பயப்படுறது? நான் யாருக்கும் பயப்படுறது இல்லை. நீ ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்கலைன்னா போ. என்னை பாஸ்டர்னு ஏற்றுக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறது இல்லை. எவ்வளோ பெரிய பாவிகள் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்றுக்கிறேன். சரி, எப்படியோ நானும் ஒன்றை மாதிரி தானே, சாதாரணமான மனுஷன் தானே அப்படின்னு நினச்சிக்கோங்க. அப்போ எனக்கு என்ன பண்ணுறது இல்லை. அப்போ பைக் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். இல்லை, நடந்து வந்துகிட்டே இருக்கிறேன். பயங்கர விக்கல் நிற்கலை. சொன்னாலும் பயங்கர விக்கல் நிற்கலை. அப்போ திடீர்னு என் மனசில் வந்து விக்கலா விசுவாசமா நடக்கவே முடியல. அங்கேருந்து அவருடைய இதில் இங்கே தான் இருந்தது. அப்போ இங்கேருந்து இங்கே நடந்து வர்றதுக்குள்ளே என்னால் நடக்கவே முடியல. அப்போ நான் சொல்ல ஆரம்பித்தேன், அன்றைக்கி அடுத்த நாள் 1ஆம் தேதி ஆராதனை நான் நடத்தணும். எது, ஜனவரி 1ஆம் தேதி ஆராதனை நடத்தணும். அப்போ நான் இன்றைக்கி சுகமானால் தான் நடத்த முடியும். அடுத்தது இல்லைன்னா சுவாமிநாதனை ரெடி பண்ணிட்டேன். சரி, 1ஆம் தேதி அவர் தான் நடத்தணும். அந்த மாதிரி வந்தபோது திடீர்னு அப்படியே சொல்ல ஆரம்பித்தேன், விசுவாசம் விக்கலா விசுவாசமா, விக்கலா விசுவாசமா, விக்கலா விசுவாசமா, விசுவாசம் 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 விசுவாசம். அங்கிருந்து இங்கே வர்றதுக்குள்ள சுகமாயிட்டேன். இவங்க என்ன சொல்கிறாங்க, உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு பிரச்சனையா, மனதில் எது இருக்கா, உங்கள் கவலை எல்லாம் பாருணுமா, எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மருந்து இருக்குது. அது பேர் என்னது? யோகா செய்யுங்கன்றான். என்ன செய்யணுமா? யோகா செய்யுங்க. உனக்கு என்ன வந்தாலும் என்ன சரி பண்ணிடலாம், யோகா செய்யலாம். நான் ஒரு நாள் யோசித்தேன், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி அவன் எப்படி இருப்பானா, சுகமா இருப்பானா. எப்படி இருப்பானா? சுகமா இருப்பான். நீதிமான் அதற்குள் ஓடி ஓடி
என் உடம்பு எப்படி இருக்குதோ அல்லது என் மனசில் எப்படி இருக்குதோ, எனக்கு ஆக்சிடென்ட் பிரச்சனை எனக்கு சுற்றி என்ன இருந்தாலும் உடனே பண்ண வேண்டியது ஓடி அந்த நாமத்துக்குள்ளே அடைக்கலமாயிடணும். ஆனால் அவருடைய பேர் இயேசு. அவருக்கு என்னன்னு பேர் வைக்கணும்? இயேசு. அவர் பேர் என்னது? இப்போ கொஞ்சம் வாயத்தர சொல்லுங்களேன். நல்ல வேலை. என்ன நம்ம ஆளுங்க ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்பா, இப்போ நான் அப்பா சொல்லியாச்சா, அப்பாட்ட கேட்டேன். அப்புறமேல நான் இயேசு, அவர் பேர் என்னது? இயேசு. நான் ஒரு நாள் ஏதோ கொஞ்சம் அப்படி கொஞ்சம் பலவீனமாக இருந்துச்சு. அப்படி உட்காந்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு நான் என்னமோ யோகா செய்யணுன்றான மூச்சு பயிற்சி நான் இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு என்னது சொல்லுங்க. அவர் உயிரோடு கலந்தவர், என் உணர்வெல்லாம் கலந்தவர், என் உயிர் மூச்சாய் மாறினவர். சுகமா இருக்கிறேன். உட்காரு, ஒழுங்க உட்காருன்னு நல்ல நேரம் உட்காரு. என்னமோ வலிஞ்சு கீழே வந்து விழுந்துருவீங்க போல. நல்லா உட்காருங்க. உட்காந்து கை 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 கட்டுங்க. ஏன்னு சொல்லும்போது இழுங்க, சூன்னு சொல்லும்போது என்ன பண்ணுங்க, விடுங்க. நான் சொல்கிறது வரையும் காக்காதீங்க, நீங்களே செஞ்சு பாருங்களேன். அப்படி சொல்லுங்க, கொடுங்க. ஏன் என்ன பார்க்குறீங்க? கண்ணை மூடுங்கப்பா, யோகா பயிற்சிப்பா. ஒரு நாளைக்கு 100 தடவை சொன்னால் நல்லா இருப்போமா இருக்க மாட்டோமா? பக்கத்தில் சொல்லுங்க, என்ன வியாதி என்ன வியாதி சொல்லு. கர்த்தர் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென், அல்லேலூயா. இந்த தலைவனா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா உன் மேல ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. நீ நடந்தா உன் பின்னாடி ஒரு கூட்டம் என்ன பண்ணணும், வரணும். அதனால தான் எபிரேயர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபிரேயர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் போது, அந்த வசனத்தில் சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அந்த பிராக்டிஸ் உன் வீட்டில் வரட்டும். தேவனுடைய வீட்டில் நீ உண்மையாயிரு, உன்னுடைய வீட்டில் உண்மையாயிரு, அவ்வளோதான், நீ தலைவனாயிருவ. தலைவனுக்கு தேவை நற்பண்பு, தலைவனுக்கு தேவை பொறுமை, தலைவனுக்கு தேவை அடக்கம், தலைவனுக்கு தேவை தாழ்மை, தலைவனுக்கு தேவை தைரியம். எல்லாம் எங்கே தான் கிடைக்குன்னு நினைக்கிறீங்க? உன் வீட்டில். யார் என்ன திட்டினாலும் அமைதியாரு. அமைதியின் சிகரமே, அமைதி உனக்கு வரும். வீட்டில் எவ்வளோ பிரச்சனை என்ன பேசுனாலும், என் மனைவி தானே பேசுகிறா, அது அவ்வளோதான் பேசும், அவ்வளோதான் தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுரு. ஏன் அதை சீரியஸாக எடுக்கிற? உன்னால் எரிச்சல் படாமல் வாழவே முடியாதா? நான் கேட்குறேன். எண்ணெய் இல்லைன்னா எரிச்சல் ஆகுற, எல்லாம் இருந்து எண்ணெய் இல்லைனாலும் நீ பொடிகிற. உங்கள் வீட்டில் டப்பா டப்பாவாக கடுகு வச்சுருக்குது, ஆனால் பொரியுது. நீ ஏன் பொரியிற? கடுகு பொரிக்கட்டும். ஏன் பாத்திரம் ஒழுங்கா உடையுது? எடுத்து பத்திரமா வை. உன் வீட்டை ஒழுங்கா வை. அவ சரியில்லை, இவன் சரியில்லை, யாரும் பொறுப்பு இல்லை, நீ தான் பொறுப்பாக இருக்கிறல்ல. நீ ஏன் இவ்வளோ எரிச்சலாக இருக்கிற? ஆண்டவர் காயினை பார்த்து கேட்டார், எரிச்சலாக இருக்கிறது நல்லதோன்னு. உன்கிட்ட 10,000 தடவை கேட்கணும். ஒரு நாளைக்கு கர்த்தர் வந்து, நீ எரிச்சலாக இருக்கிறது நல்லதோ? உன் முகநாடி ஏன் நாடி போனது? உன் முகநாடி சொல்லுங்க, உன் முகநாடி. அந்த அவன் முகத்தை அப்படி தட்டி சொல்லு, உன் மூஞ்சி ஏன் இப்படி மாறிடுச்சு சொல்லுமா. சொன்னிய புரியுதா? முதல்ல உன் முகத்தை அழகாக வச்சுக்கப்பாரு. கோவப்பட்டு முகமே கல்யாணம் பண்ண அன்னைக்கு என்ன அழகாக இருந்தேன் நானே, நீ தானா நான் பார்த்தேன். உன் மேலே பூசுன பவுடரு எல்லாம் அப்படி தேவதை மாதிரி இருந்தேன். இவெல்லாம் கோட்டு சூட்டெல்லாம் போட்டு என்ன அழகா, எல்லாம் எவ்வளோ நல்ல மாப்பிள்ளைகளா இப்படியா இருக்கிறானுங்க அப்படின்னு. இப்போல்லாம் வந்து பாருங்கள், எல்லாரையும் இவ்வளோ நீளத்துக்கு தொங்குது. எதுக்கு கவலைப்பட்டு என்ன ஆக போகிற? கவலையை ஜெயிக்க பாரு. ஒரு பொய் சொல்லாமல் வாழ முடியும்னு நம்பு. சேலையை பார்த்தாலே பின்னாடி ஓடுனா அப்புறம் எங்கே உருப்பிடுறது?
எல்கேஜி பிள்ளைய போய் நேற்று பாண்டிச்சேரியில் இருந்த எல்கேஜி பிள்ளைய ஒரு வாய்த்தையர் கெடுத்துவிட்டான். அடி செருப்பாலேயே வாங்கன்னு வாங்கிட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ படித்த முண்டத்துக்கு, படித்த அறிவாளிக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க, ஏன் உன்னால் அதை அடக்க தெரியல? நீ அடக்க பண்ணாதான், நீ அடக்கினாதான் நீ ஆண்மை உள்ளவன். நல்லது தான்ப்பா நான் சொன்னேன். ஒரே ஒருத்தர் தாமா ஆமேன்னாரு. இப்போ வெளியில எல்லாரும் ஒரு மாதிரி ஆயிடுவீங்க போல இருக்க. ஆண்மை உள்ளவன் இல்லை, அடக்க தெரிஞ்சாதான் ஆண்மை உள்ளவன். அடங்கி இருந்தால் தான் பொம்பளை. வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்றத நாம் கற்றுக்கொண்டு நம்ம வீட்டில் எங்கும் முதல்ல உண்மையாக இருக்கணும். உன் பிள்ளைக்கு நீ உண்மை உள்ளவன்னு தெரியணும். உன் பிள்ளைக்கு நீ ஆங்காரி இல்லை, அமைதியானவன்னு தெரியணும். உன் குடும்பத்தில் உண்மையாக இருந்து நீ தலைவனாகு. நம்ம மட்டும் இல்லை, நம்முடைய சந்ததியை விட்டுட்டு போகிறோம். நம்ம ஒரு தலைவர், நம்ம பின்னாடி ஒரு சந்ததி இருக்கு. எங்கள் அப்பா பற்றி தெரியாதா? எங்கள் அம்மா பற்றி தெரியாதா? அப்படி வார்த்தையே வரக்கூடாது. கடன் இல்லாமல் வாழ முடியும்னு முடிவு பண்ணு. தேவைக்கு மிஞ்சி நீ வாழாத. பெருமைக்காக வாழாத. பெருமை உன்னை தேடி வரணும், நீ பெருமையை தேடி போகாத. பணம் உன்னை தேடி வரணும், பணத்தை தேடி நீ அலையாத. பணம் பணம்னு நீ என்ன பண்ணாத, அலையாத. இன்னைக்கெல்லாம் தலைவர்கள் அப்படின்னா நல்ல ஒயிட் ட்ரெஸ், நல்ல ஒயிட்டு, அது பேர் மினிஸ்டர் ஒயிட்டு. என்ன ஒயிட்டு? அப்போ ஏதாவது ஒரு படம் உள்ள வச்சுருப்பான். அப்போல்லாம் இங்கே 2000 வச்சுருந்தான், நல்ல வேலை, அதை தூக்கி வச்சுருப்பான். அப்படின்னா என்னென்னா காசு என்கிட்ட இருக்குன்னு அவன் ஒரு 10 பேரை வச்சுருப்பான். அவங்க உங்கள் வீட்டில் உனக்கு என்னம்மா தகராறு, உனக்கு என்ன தகராறு, உன் வீட்டை அவன் எடுத்துட்டானா, இவன் வீட்டை எடுத்துட்டானா, யார் அதிகமாக காசு கொடுக்குற, சரி உன் பக்கத்தில் நியாயம், இந்த நீ எனக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடு. இது பேர் தலைவன் இல்லை, இவன் பேர் கட்ட பஞ்சாயத்து இல்லை. தலைவன் என்கிறவன் தன் பின்னே வர சொல்லுவான். அதுதான் இயேசு சொன்னார், என் பின்னே வாங்க, நான் உங்களை சொல்றாரு. இப்ப மனம் திரும்புங்கப்பா. மனம் திரும்பிட்டீங்கன்னா எங்க பார்த்து திரும்புறது? நீ ஒரு கோயிலை பார்த்து திரும்ப வேணாம், நீ ஒரு கொள்கையை வச்சு திருந்த வேணாம், நீ ஒரு மனுஷனை வச்சு திருந்த வேணாம், ஒரு புக்கை படிச்சு திருந்த வேண்டாம், நீ ஒரு சினிமா பார்த்து திருந்த வேணாம். என்ன பார்த்து திரும்பினா பரலோகமே உன்னோட தான் இருக்கு. எத்தனை பேர் புரியுது? நல்ல கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு தலைவன் வெற்றியோடு கூட வாழ்வான். உன்னை ஆண்டவர் உன்னை தலைவனாக வச்சிருக்கிறாரு, வெற்றியோடு தான் வாழ்வேன். ஏன்? எரேமியா 29:11 வாசிச்சு முடிப்போம். எரேமியா 29:11 சொல்லுது, நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நம்ம தமிழில் கொஞ்சம் அதில் சிக்கல் இருக்கு, சரியான மொழியாக்கம் இல்லை. அதாவது நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி. அப்போ நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் உங்களுக்கு நான் கொடுப்பேன்னு அது இல்லை, அது சிக்கல் இருக்குது. இங்கிலீஷில் நான் அதை வாசிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு புரிய நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. திரும்பி சொல்கிறேன், ஃபார் ஐ நோ த பிளான்ஸ் ஐ ஹாவ் ஃபார் யூ. உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டங்கள் எனக்கு முன்னாடியே இருக்கிறது. தேவன் உனக்காக வைத்திருக்கிற திட்டம் அப்படியே தான் இருக்கு. உனக்கு வயசாகல, 80 வயசுல இருந்தாலும் ஒரு மோசையை எழுப்பினவர் உன்னை 80 வயசு வரைக்கும் வச்சிருக்கிற காரணம், நீ ஒரு மோசையா எழும்ப முடியும். நீ ஒரு வியாதிக்காரன் கிடையாது, நீ ஒரு வியாதிக்காரி கிடையாது, நீ ஒரு பாவி கிடையாது, நீ மோசமானவன் கிடையாது. மோசே நீ ஒரு கொலைகாரன் உன் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு, நீ கொலைகாரன் கிடையாது, நான் உன்னை மன்னிச்சிருக்கிறேன். உன்னோட பிளானு எனக்கு முன்னாடி இருக்கு. உன்னை படைச்சதனுடைய நோக்கம் உன் வாழ்க்கையில் நீ தடுமாறின போதும் மாறல. நான் சொல்ல நல்லா கவனிங்க, வாழ்க்கையில் நீங்கள் தடுமாறின போதிலும்
வாழ்க்கையே தடமாறி போனாலும் தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற பிளான், அந்த திட்டம் மாறலை. அந்த திட்டம் அப்படியே தான் இருக்கு. நீ கஜினி முகமதுக்கு தம்பியா பிறந்திருந்தாலும் தேவன் உனக்கு வைத்திருக்கிற அந்த திட்டம் அப்படியே தான் இருக்கு. ஏன்? ஒரே ஒரு பிரச்சனை தான். சத்துருவை பார்த்து நீ சொல்லல, சத்துருவே நீ சந்தோஷப்படாத. நான் தப்பு பண்ணும்போதெல்லாம் சத்துரு சிரிக்கிறான். நான் பொய் சொல்லும்போது சொல்லு நான் ஒரு பொண்ணை பார்த்து, சரி ஒரு பொண்ணை பார்த்து நீ அப்படி சைட் அடிக்கும்போது போ 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 அப்புறம் நான் ஒருத்தவங்களை ஏமாற்றும் போது செய் சிரிச்சுட்டே இருக்கிறான். நல்லா கவனிங்க. சத்துரு நீ ஏமாற்றும் போது வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்பா இல்லைன்னு சொல்லிட்டா, அம்மா இல்லைன்னு சொல்லு, தவணைக்காரன் வந்துட்டான் நீ போய் சொல்லு. சத்துரு அங்கே நின்றுட்டு சிரிக்கிறான், சந்தோஷப்படுறான். நீ தோல்வி அடையும் போதெல்லாம் சந்தோஷப்படுறான், நீ விழுந்து கிடக்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறான். நீ யாரை சந்தோஷப்படுத்த பார்க்கிற? நீ உன் சந்தோஷத்தையும் இழக்கிற, உன் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் இழக்கிற, உன் வாழ வேண்டிய வாழ்வையும் என்ன பண்ணல, வாழல. உன் வாழ்க்கையும் நீ என்ன பண்ணல, வாழல. ஆனா யாருக்காக வாழ்ற? பிசாசுக்காக வாழ்ற. நீ வாழ்ந்து நீ கஷ்டப்பட்டு பிசாசு சிரிக்கிறான்பா. பக்கத்துல வந்து பிசாசு சிரிக்கிறான்பா. சொல்லுங்க, பிசாசு சிரிக்கிறான். அவன் பார்த்து சொல்றான், அந்த வசனம் தான் என்னை எழுப்புனுச்சு. அந்த வசனம் சொல்றான், அது என் சத்துருவே நீ சந்தோஷப்படாத. சொல்லுங்க, என் சத்துருவே சந்தோஷப்பட. நான் விழுந்தாலும், சொல்லுங்க நல்ல சந்தோஷமா, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருள உட்கார்ந்தாலும் சந்தோஷப்படாத, என்னை சுற்றிலும் கர்த்தர் வெளிச்சமாய் இருப்பா. அந்த வசனம் அதோடு கூட முடியல. இங்கிலீஷ்ல அது என்ன சொல்லுதுன்னா, declares the Lord plans to prosper you. plans to prosper. அது கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இங்கிலீஷ் பைபிள்ல அது எரேமியா 29:11 வாசிச்சீங்கன்னா நான் சொல்றது உங்களுக்கு ரொம்ப நல்லா புரியும். plans to prosper you. ஏழ்மையில, கடன்ல, துயரத்துல இல்ல. ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டது, ஆண்டவர் தரித்திர கோலத்தோடு வந்தது தரித்திரரை செல்வந்தராக்க. ஆமென். உன்னை எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ பார்க்கிறத, சந்தோஷப்படுறத பார்க்கறதுக்கு கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அதுதான் உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். சொல்லுங்க சொல்லுங்க, நான் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா தான் இருப்பேன். சொல்லுங்க, சத்துரு முன்னாடி நீங்க என்ன என் பக்கம் பக்கமா அந்த பக்கம், என் சத்துருவே சந்தோஷப்படாத. சொல்லுங்க, என் சத்துருவே சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் விழுந்தாலும் நான் எழுந்திருப்பேன், நான் இருள உட்கார்ந்தாலும் என் கர்த்தர் என்னை சுற்றிலும் வெளிச்சமாய் இருக்கிறார். அந்த வசனம் அதோட முடியல. plans to prosper you and not to harm you. not to harm you னா உன்னை ஆண்டவர் சோதிச்சு பார்க்க விரும்பல. உனக்கு இருக்கிற சோதனையே பெருசு. ஆண்டவர் ஏன் சோதிக்கிறாரு? அவருக்கு வேலையே இல்லையா? ஆண்டவர் வேலையே இல்லை.
சில ஆள் வந்திருப்போம், அவங்க எனக்கு மந்திரம் பண்ணி வச்சுட்டாங்க, இவங்க எனக்கு மந்திரம் பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்வாங்க. ஆமாம், இந்த ஊர்லேயே நீங்கள் தான் எம்எல்ஏ, நீங்கள் தான் என்னது பேங்க் முதலாளி, நீங்கள் தான் அந்த தொழிற்சாலைக்கில் இருக்கிறதே கஞ்சி குடிக்கிறதுக்கு வழி இல்லை. இதுக்கு 4 பேர் என்ன பண்ணுதான் சொல்லுங்க? இதுக்கு வேலை எடுத்து போய் இந்த மந்திரவாதிகிட்ட போயிருந்தீங்கன்னா தெரியும். போகாதீங்க. போனோடனே அவன் முதல்ல 2000 ரூபா காசு கொடு. அது ரொம்ப மோசமானவனா தான் 2000 ரூபா, இல்லைன்னா 10,000 ரூபா 20,000 ரூபா காசு வாங்குவான். அப்புறமேல ஒரு தாயத்தை கட்டுவான். அது என்ன இலவோ உள்ள இருக்குமோ தெரியாது. ஆனால் அது உள்ள என்ன பண்ணுவான், அதுக்கு 1000 2000 வாங்கிடுவான். எல்லாத்த விட ஒரு நல்ல கோழி வேணும்னுவான். கோழியில் சேவல், அதுவும் இலவலாக இருக்கணும், முத்தனை சேவல்ல இலவலாக இருக்கணும். அப்புறம் என்னது மிளகா வேணும். அதுக்கு என்னென்ன வேணும், அப்புறம் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு எலுமிச்சம்பழத்தை நல்ல எலுமிச்சம்பழமாக பார்க்கணும். வாழைப்பழம், ஒரு மந்திரவாதி சொல்றது கேட்டுட்டு, வாழைப்பழம் ஒரு புள்ளி கூட மேலே இருக்கக்கூடாது, கருப்பாக இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. எலுமிச்சம்பழம் ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டால், அப்போ தான் அது கொஞ்ச நாள் வச்சு சாப்பிடலாமா. இத்தனையும் வாங்கிட்டு அவன் வாயில என்னென்ன வருதோ, அவன் அந்நிய பாஷை என்னவோ அதையெல்லாம் சொல்லி எல்லாம் ஏமாந்ததை அனுப்பி வைக்கிறான். அவன் மந்திரமே அவனுக்கு பலிக்க மாட்டேங்குது. அவனே தரித்திரத்தில் கிடக்கிறான். உன்னை எங்க அவன் விடுதலை ஆக்குவான்? அவனே சாராயத்தை குடிக்கிறவன் உன்னை எப்படி விடுதலை ஆக்குவான்? இல்லை பேர மெனக்கிட்டு போய் ஒரு நாள்ல ஒரு மாமியார் என்று என் மருமக எனக்கு எல்லாம் பண்ணி வச்சுட்டாங்க. அது போன 1 மணி நேரத்தில் மருமக வந்தது, என் மாமியார் எனக்கு என்ன பண்ணிச்சுன்னு. ஒரு வீட்டில் புருஷன் மனைவி தண்ணி கூட, இவங்க வச்சிருக்கிற தண்ணி அவங்க குடிக்கூடாது, அவங்க வச்சுக்கிட்டு பல வருஷம் தாங்க புருஷ மனைவி தண்ணி கூட. ஏன்னா தண்ணியில் இவங்களை என்ன பண்ணிடுவாங்களாம், மந்திரம் பண்ணிடுவாங்களாம். அறியாமை, மக்களுடைய அறியாமை. பிசாசு அந்த அறியாமையை பிடித்து கொள்ளுகிறான். இல்லை, உன் வாழ்க்கையை யாரும் தடுக்க முடியாது. அதான் தான் சொல்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். இதை சொல்றது கர்த்தர். நீ ஏன் இன்னொரு மனுஷனை நம்புற? நீ ஏன் ஒரு 4 நட்சத்திரம் பார்க்கிற? நீ ஏன் ஒரு மந்திரவாதி சொல்லணும்னு பார்க்கிற? அது ஏன் இன்னொரு தலையில கை வச்சு உன்னை ஒரு தீர்க்கதரிசி வந்து சொல்லணும்னு நினைக்கிற? கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை சோதிக்க விரும்பல, நான் உனக்கு கெடுதல் செய்ய விரும்பல. கர்த்தர் உனக்கு கெடுதல் செய்ய மாட்டார்ப்பா, தப்பா நினைக்காதீங்க. கீழே விழுந்து அடிபட்டா ஏன் கர்த்தர் சோதிக்கிறார்? நீ பைக்கில் ஒழுங்கா போனா ஏன் விழுற? ஆண்டவர் உன்னை கெடுதல் நினைக்கிறவர் இல்லை. அந்த வார்த்தை ரொம்ப, அது அந்த இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா முடியும். பிளான்ஸ் டு கிவ் யூ ஹோப் அண்ட் எ ஃபியூச்சர். பிளான்ஸ் டு கிவ் யூ எ ஹோப். உனக்கு நம்பிக்கை நான் உனக்கு கொடுக்கிறேன். உன் வாழ்க்கைக்கு நம்பிக்கை இருக்கு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ எப்படி வாழணும்னு நினைக்கிறத விட நான் உன்னை வாழ வைக்கிற தேவன். நீ நினையாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்காக யோசித்து வைத்திருக்கிறேன். அதை உனக்கு செய்கிற அந்த பிளான் ஒரு நாள் கெட்டு போகாது. உனக்கு ஒரு ஹோப் கொடுக்கிறேன், உனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறேன். நம்பிக்கையோடு புறப்பட்டு போ. உனக்கு ஒரு எதிர்காலம் காத்திருக்கு. நல்ல எதிர்காலம் உடையவன் தான் தலைவன். நல்ல எதிர்காலத்தை தன் குடும்பத்துக்கும் தன்னை சுற்றில் இருக்கிறவர்களுக்கும் தன் பின்னாடி வருவர்களுக்கும் உருவாக்கி கொடுக்கிறவன் தான் தலைவன். இயேசு ஒரு நாள் சொன்னாரு, நான் உங்களோடு இருந்த போது உங்களுக்கு ஏதாயிலும் குறைவாய் இருந்ததான்னு கேட்கிறாரு. அதே தலைவன் இன்னைக்கு நம்மோடு இருக்கிறாரு. அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு ஏதாவது குறைவு இருக்குமா? எழுந்து நிப்போமா? Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. உனக்காக நான் வைத்திருக்கிற பிளான்ஸ், உனக்காக நான் வைத்திருக்கிற திட்டம் எனக்கு முன்னாடி அப்படியே தான் இருக்கு. இத்தனை நாள் அதை நீ இழந்து போயிருந்தாலும் நீ விசுவாசிச்சா அந்த தேவ மகிமையை பெற்றுக்கொள்வேன். உனக்காக
உனக்காக வைத்திருக்கிற அந்த பிளான்ஸ் அப்படி இருக்கு. தேவன் உனக்காக வைத்திருக்கிற வார்த்தை, நான் நிச்சயமாக உன்னை ஆசீர்வதிக்க நான் என்னென்ன செய்யணுமோ அந்த திட்டங்கள் அப்படியே இருக்கு. அதை பெற்றுக்கொள்ளவா. ஒன்னு நான் மேன்மையாக்க விரும்புகிறேன். சகல ஜாதிகளை பார்க்கலும் நீ மேன்மையா இருப்பாய். நான் ஒரு நாளும் உனக்கு கெடுதல் நினைக்க மாட்டேன். உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. உனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் காத்திருக்கு. எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே நல்ல தலைவர் எனக்கு இருக்கிறேன், உம்மை பின்பற்றுகிற எனக்கு ஒரு மகிமையான நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு மகிமையான எதிர்காலம் இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கை நான் ஒரு நாளும் வீணாய் போக மாட்டேன். என் முடிவை கர்த்தர் அறிந்திருக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் என்னை ஆண்டவரை பலப்படுத்தி சகாயம் பண்ணி என்னை நீதி வலது கரத்தினால் தாங்கி உன் கரத்திலே வைத்து பாதுகாத்து அதிசயங்களை நடத்துவீர். ஆண்டவரே இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன கர்த்தர் இரட்டிப்பான நன்மையை தருவேன், அதை இன்றைக்கே தருவேன் என்று சொல்லி நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறபடியினாலே உமக்கு நன்றி 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 அப்பா. ஓ ஷபபபலபரிபலபதுரபலபதீரபலபதீரா. ஓ ஹalleluya ரிகலதரபலபரிகபபபா. ஓ ஷபபபலபதுரபலபதீரா ரிகலதலபரிகபபபலபரிபலபஷபதிபர ஏஷதரபலபரிகரபலபதுரபலபதீரா ரிகலதலபரிகபபபபா ஏகத்துரபலபரஹத்துரபலபரிகரபதிபரபலபஷே. ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஷலதரபலபதுரப. நான் தலைவன், தருதலை அல்ல. குட் ஃபார் நத்திங்கா நான் இருக்க போகிறது இல்லவே இல்லை. வெறுமையாய் நான் போவதில்லை. கர்த்தர் எனக்கு மகிமையான நோக்கத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் என்னை அதிசயமாய் கர்த்தர் என்னை நடத்த போகிறார். கர்த்தர் என்னை அதிசயமாய் உபயோகப்படுத்த போகிறார். கர்த்தர் கையிலே நான் இருக்கிறேன், யாரும் அதை பறித்துக் கொள்ள முடியாது. கர்த்தர் என்னை மகிமையாய் உயர்த்துகிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு என்கிற உம்முடைய நாமம் மகிமையானது. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் நான் இருப்பேன். ஜீசஸ் ஜீசஸ் இயேசு 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 இயேசு. மகிமை 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 மகிமை. எல்லா துதியும் கனமும் மகிமை உமக்கே செலுத்துகிறோம். ஜீவனுள்ள நல்ல பரலோக பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் உலகில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் என்றென்றும் நிலைத்திருப்பதாக ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா.